நம்ம வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பழைய கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The member of the class which are declared protected are only accessible to the class which immediately derived from it அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸு, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் which immediately derives from it அப்படின்னு சொல்லுவோம். Data members of the class are declared protected by adding a single underscore. அங்கே வந்து ப்ரைவேட்னா டபுள் அண்டர்ஸ்கோரு, இந்த இடத்துல சிங்கிள் அண்டர்ஸ்கோர். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரொடெக்டட், PROTEC, ப்ரொடெக்டட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழையபடி நம்ம வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோரில் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ப்ரொடெக்டட், சிடி ஈக்குவலன்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டிஃபைன் பண்ணுறேன், அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் ஆஃப் செல்ஃப் கமா நேம் கமா ஏஜ் கமா சிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவலன் டு நேம், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ஏஜ் ஈக்குவலன் டு ஏஜ், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் சிட்டி ஈக்குவலன் டு சிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டிஃபைன் அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ப்ரொடெக்டட் மெம்பர் தான் இந்த மெத்தடும், அதனால தான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கோம். ஸோ விச் ஐ எம் கோயிங் டு யூஸ் டு பிரிண்ட் ஒன்லி த ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு அண்டு சிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட், அதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், சிட்டி. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ கிளாஸ் டீச்சர் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது, ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் கேன் பி accessible டு த கிளாஸ் விச் இமீடியட்லி derives it அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த டீச்சர் ஹாவ் எ ப்ரிவிலேஜ் டு ஆக்சஸ் த ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்டூடெண்ட். இந்த டீச்சர்லேருந்து ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால். அதை எப்படி அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து டிஃபைன் பண்ணுறேன், யூனிட் அண்டர்ஸ்கோர் ஆஃப் செல்ஃப் கமா நேம் கமா ஏஜ் கமா சிட்டி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் ஆர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் ஆஃப் செல்ஃப் கமா நேம் கமா ஏஜ் கமா சிட்டி அங்கே அப்படியே பாஸ் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டீச்சர் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன், செல்ஃப் அப்படின்னு சொல்லி. இந்த டீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்டட் மெம்பர் வந்து நேம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ரொடெக்டட் மெம்பரை நேம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், பிரிண்ட் நேம் ஆஃப் த டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட் எது வேணாலும் இருக்கட்டும், கமா செல்ஃப் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட் த ப்ரோக்ராம். இப்போ டி ஈக்குவலன் டு டெரிவேட் கிளாஸ்க்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். டி ஈக்குவலன் டு டீச்சர் நேம் சதீஷ் சிவம் வித் ஏஜ் ஆஃப் 32 கமா சிட்டி வந்து சேலம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டி டாட் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டீச்சர் மட்டும்தான் வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பப்ளிக் மெத்தட். டிஸ்பிளே டீச்சர் அப்படின்றது பப்ளிக் மெத்தட், அது மட்டும் தான் வருது. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம். நேம் ஆஃப் த டீச்சர் வந்து சதீஷ் சிவம் அப்படின்னு அழகாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சிவம் தான் கேட்டுறது. டீச்சர் தான் நேம் ஆஃப் ப்ரொடெக்டட் வேரியபிள். இந்த ப்ரொடெக்டட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்டுன்றது ப்ரொடெக்டட் வேரியபிள் தானே, அது கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறேன். டி டாட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் STUDENT ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் வேரியபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா டீச்சர் ஹேஸ் நோ சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எரர் வருது. காரணம் என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே இந்த இடத்துல இருக்கிறதுனால. ஸோ இப்போ நான் எனக்கு டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்டும் தனியாக கிடச்சிருக்கு. அப்போ மீனிங் என்னென்னா இந்த இடத்துல இப்போ என்ன புரியுதுன்னா இட்ஸ் அ ப்ரொடெக்டட் மெம்பர், ஸோ விச் கேன் பி ஆக்சசிபிள் பை த ஆப்ஜெக்ட் ஆஃப் த டெரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொரு நான் பப்ளிக் ஆக்சஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே டீச்சர் ஆஃப் டிஸ்பிளே டீச் அப்படின்னு மட்டும் எழுதுகிறேன். இட்ஸ் அ பப்ளிக் மெத்தட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் பாருங்கள் ஆக்சஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக ஆக்சஸ் ஆகும் பாருங்கள்.
இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்டுன்றது போடுறது பதிலாக டிஸ்பிளே டீச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல டிஸ்பிளே டீச் டிஸ்பிளே டிஏசிஹெச்சா டிஏசிஹெச் சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டிஸ்பிளே டீச் what is that error display TACH display teach teacher 1 shall I make it as display teacher? Yeah, display student p dot display teacher 1 is accessible because it's public method. Look, so இது மூலியமாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரொடெக்டட் வேரியபிள். இன்னும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த செக்மெண்ட்டில் நடத்த போகிறேன். நல்லா கவனிங்க. நன்றி, வணக்கம்.